Taste the Daily. கோவை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் கோவை கணபதி மணியன் காரம்பாளையம் பகுதியில் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பூத் கமிட்டி ஆய்வுக் கூட்டம் மாநகர் மாவட்ட செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கி ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, திறனற்ற திமுக அரசு ஒரு விளம்பர அரசு எனவும் திமுக அரசு மக்களுக்காக எந்த திட்டங்களையும் கொண்டு வரவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். மேலும் கோவை மாவட்டத்தையே அதிமுக அரசுதான் மாற்றி அமைத்தது என பெருமிதம் தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் மாநில அம்மா பேரவை இணை செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் ஜெயவர்தன், கழக அம்மா பேரவை இணை செயலாளரும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான KR ஜெயராம், மாநகர மாவட்ட கழக அம்மா பேரவை செயலாளர் பிரபாகரன், கழக கொள்கை பரப்பு செயலாளர் தோப்பு அசோகன், மாநகர மாவட்ட துணை செயலாளர் பீளமேடு துரைசாமி, மகளிர் அணி செயலாளர் லீலாவதி உன்னி, மாநகர மாவட்ட கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சக்திவேல் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மாற்றிருப்போம் எத்தனை திட்டங்கள் கட்டக்கூடிய பாலங்கள், சாலைகள், கூட்டுக்குடும்ப திட்டம், அதுக்கு அண்ணா திட்டம், ஏர்போர்ட் விரிவாக்கம், 6 புதிய கல்லூரி, அரசு மருத்துவமனை மேம்பாடு, சொல்லிட்டே போலாம். இவ்வளவு சொல்றோம். திமுக வந்து ஒரே ஒரு சொல்ல சொல்லுங்க, இது கோயம்புத்தூர் செஞ்சேன்னு சொல்ல சொல்லுங்க, இல்லை இந்த தொகுதி செஞ்சேன்னு சொல்லுங்க. எதுவுமே அது மக்கள் தெளிவாக இருக்காங்க. திமுக செஞ்சதெல்லாம் சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு, விலை உயர்வு உயர்வு. ஆனா என்ன நினைக்கிறாங்க, இன்னைக்கு திமுக இல்லை நாங்கள் தான் மீட்டு வருவோம். எந்த காலத்திலும் திமுக ஒரு தடவை ஆட்சிக்கு வர மீட்டு வரவே முடியாது. 70 திமுக ஆட்சிக்கு வர முடியாது.